எங்கே பார்த்தாலும் இலவசம் இலவசம் இலவசம். உங்களுக்கு 5000 தரோம், 8 பவுன் தரோம், இந்த பவுன் தரோம், அதை ஃப்ரீயாக தரோம், பஸ்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக போகலாம், என்ன எடுத்தாலும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, இந்த அரசியல்வாதிங்க ஏன் இந்த ஃப்ரீங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு மக்களை முட்டாளாக்கிக்கிட்டே இருக்காங்க? இந்த மக்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஒரு 5000 அவங்க சுயமரியாதையை விட பெருசா? பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட் அவங்க தான் கொடுத்தாங்க, மகளிர் மட்டும் போகலாம் அப்படின்னு ஆப்ஷன். ஆனால் அந்த பஸ்ஸு என்றைக்காவது பஸ் ஸ்டாப்பில் நின்று ஒரு மகளிரையாவது ஏற்றிருக்கா? அப்படியே ஏற்றுனாலும் டிக்கெட்டு இல்லாமல் தானே வரீங்க, உங்களுக்கு எதுக்கு சீட்டு அப்படின்னு அவமானம் மட்டும்தான் படுத்திருக்கு. இது மட்டுமா? ஏகப்பட்ட அவமானங்களை மட்டும்தான் மக்கள் சந்திச்சிட்ருக்காங்க. ஒரு கட்சிக்காரங்க ஓட்டு கேட்க வராங்க. என்னென்னு தெரியுமா? உங்களுக்கு 5000 கொடுத்துருக்கோம், வாங்கினீங்களா? 1000 கொடுத்தோம், வாங்கினீங்களா? ஃப்ரீயாக ஓசியில் பஸ்ஸில் போகிறீங்களா? இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா ஃப்ரீயாக கொடுங்கன்னு? ஃப்ரீயாக கொடுத்து மக்களை கோழையாகவும் ஒன்றுக்குமே உதவாத தட்டி முண்டமங்களாகவும் மாற்றிக்கிட்டு இருக்க இந்த அரசியல் ஏன் இவ்வளோ கொடூரமாக போயிட்டுருக்கு? எனக்கு சத்தியமாக புரியலை. இப்போது விஜயண்ணா கூட நிறைய இலவசம் இலவசம்னு அறிவிச்சிட்ருக்காரு. அட்லீஸ்ட் இவராது மக்களுக்கு உழைக்க சொல்லி கொடுப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இவரும் இலவசம் இலவசம்னா தந்தி அடிச்சிட்ருக்காரு. இப்படி நான் ஃப்ரீயாக கொடுத்தேன்னு இவ்வளோ லிஸ்ட் போடுறத விட உங்களுக்கு சுயமாக வாழ்கிறதுக்கு ஒரு தொழில் ரெடி பண்ணி கொடுத்தேன், உழைச்சி வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை மரியாதையும் உங்களுக்கு நீங்களாகவே வாங்கிக்கிற மாதிரி உங்களை எல்லா விதத்துலேயும் சிறப்பாக வாழ வைப்பேன்னு ஒரு அரசியல்வாதி கூட சொல்கிறதில்ல. எல்லா அரசியல்வாதியும் மக்கள் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மயங்கி போய் கிடக்காங்கன்னு புரிஞ்ச உடனே இலவசம் இலவசம்னு சொல்லி உங்கள் சுயமரியாதையை கூறு போட்டு விற்றுட்ருக்காங்க. தயவு செஞ்சு மயங்காதீங்க. இந்த இலவசம் இப்போ வேணால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் நாளடைவில் அவங்க ஒரு தப்பு பண்ணால் அதை எதிர்த்து கேட்குற தைரியத்தை கூட உங்களுக்கு கொடுக்காது. அப்போது இந்த சுயமரியாதை, இந்த இலவசம் நிஜமாக தேவைதானா? யோசிச்சு பாருங்கள். உனக்கு என்னம்மா தெரியும்? வெறும் 200 பல கிலோமீட்டர் தாண்டி பஸ்ஸுலேயும் கார்லேயும் நடந்தும் ஓடுறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு ரூபாயோட மதிப்பு. உனக்கு என்ன தெரியும்? நீ இசை வீடியோ போட்டு போயிடுவ. அந்த 5000 எங்களுக்கு ஒரு மாதம் வாடகை கழிஞ்சுது, ஒரு செலவு நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் உழைச்சி அதை கொடுத்தப்போ கம்பீரமாக இருந்திருக்கலாம். இலவசமாக வாங்கி கொடுத்தப்போ நிஜமாகவே உங்களுக்கு கம்பீரமாக இருந்துச்சா? நான் வெறும் தற்போதைய அரசியலை மட்டும் வச்சு பேசலை. இப்போ அரசியலுக்கு வரவங்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இப்போ கையில் எடுத்திருக்க ஒரே ஆயுதம் இலவசம்தான். உங்களோட அன்றாட தேவை கண்டிப்பாக இது வேணும்னு ஒன்று இருக்கும்ல, அதை பூர்த்தி செய்கிற அரசியல்வாதி யாரோ அவங்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. எனக்கு 5000 தராங்க, எனக்கு நகை தராங்க, எனக்கு அதை தராங்க, இதை தராங்கன்னு முட்டாள்தனமாக ஒரு முடிவெடுத்து உங்கள் சுயமரியாதையை கூறு போட்டு அவங்க கையில் பத்திரம் எழுதி கொடுத்துடாதீங்க. இதனால் அழிய போகிறது உங்களோட எதிர்காலமும் தான், உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலமும் தான். நாளைக்கு அவங்க தப்பு செஞ்சால் விரல் நீட்டி ஒரு கேள்வி கூட கேட்குற தகுதி உங்களுக்கு இருக்காது. கேள்வி கேட்க போனாலும் தொட்டு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன், தொட்டு தருவேன்னு தானே ஓட்டு போட்டேன்னு அசிங்கமாக கேட்பாங்க. தயவு செஞ்சு உங்கள் சுயமரியாதையை வித்துறாதீங்க. கரெக்டான ஆள் யாருன்னு பார்த்து போடுங்க. உங்கள் உழைப்பை ஊக்குவிக்கிறவங்களும் உழைச்சா மட்டும்தான் நீ வாழ முடியும்னு உங்களை யார் நம்ப வைக்காங்களோ அவங்க தான் உண்மையான அரசியல்வாதி. இலவசம்னு கொடுத்து உங்களை சோம்பேறித்தனமாக்கி உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கிறவன் கண்டிப்பாக நல்ல அரசியல்வாதியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவனால் உங்கள் எதிர்காலம் மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலமும் கேள்விக்குறி தான். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா தெளிவான முடிவெடுங்க. அரசியல் ரொம்ப ரொம்ப சாக்கடை ஆகிட்டுருக்கு, அதில் நம்மளும் சேர்ந்து பழி ஆகிட்டுருக்கோங்கிறத சிந்திச்சு வாக்களிங்க. ஓட்டுரிமை உங்களோடது, ஆனால் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தெளிவான முடிவால் விடையாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாக யோசித்து முடிவெடுப்பீங்கன்னு நம்புகிறேன்.